கல்கத்தா படத்தில் பார்த்துருக்கோம். போறி இல்லை மாமா போறீங்களான்னு டாடி நீங்கள் மம்மி நீங்கள் போகலாம் நாங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருக்கோம். சரி சொன்னில்ல நல்லா பார்த்துக்கோங்க மாமா. ஒரு 2-3 days போயிட்டு வாங்க. நான் மம்மி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அன்பர்களுக்கெல்லாம் வணக்கம் ஐயா. அனுப்பானடி ஐயா பெருமாள் ஐயா வந்திருக்கிறீங்க. எல்லாம் செல்லத்தம்மன் கோயில் வாசலுக்கு பக்கத்தில் இந்த சன்மார்க்க சங்கத்தடியில் கூடியிருக்கிறீங்களே. இன்றைக்கி என்ன விசேஷம்? ஐயா செல்லூர் ஐயாலாம் வந்திருக்கிறீங்க. கண்ணையா முருகேசன் ஐயா ஐயா அவருடைய உறவினர் ஐயாவும் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன விசேஷமாக இங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. வடலூருக்கு பாத யாத்திரை வர்றாங்க. நம்ம ஏரியாவில் பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து வடபேலாம் புறப்படுறாங்க. நம்ம தர்மசாலையிலேருந்து வடலூராக புறப்படுறாங்க. சரி. எல்லா பேரும் நல்ல வள்ளலாருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக புறப்படுறாங்க. வடலூர் வரைக்கும் நாமெல்லாம் இங்கிருந்தே வள்ளலார் சாமியை மனசே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி சரி. கால்நடையாகவே போய் சாமி பார்க்கணுங்கிற ஒரு முடிவில் அந்த அமைப்பில் அவங்க அமைப்புக்கு அவங்க செய்கிறாங்க. எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும், நல்லா வரணும், நாட்டுக்கு நல்ல மழை பெய்யணும், எல்லாரும் இன்புற்று வாழணும். அதைத்தான் ஐயா விரும்புகிறாரு. அது மாதிரி ஒரே தெய்வத்தை வணங்குங்க, வல்லவற்றை ஜோதியை வணங்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரே அமைப்பில் ஒரே இதுவும் எல்லாரும் நல்லபடியாக வாழ, எல்லாரும் நல்லபடியாக போய் இந்த வடலூர் தரிசனத்தை பார்த்துட்டு அந்த 9ஆம் தேதி தைப்பூச திருவிழாவை வள்ளலார் ஜோதியானதை காண்றதுக்காக அவ்வளவு ஆர்வமாக கிளம்புறாங்க. அவங்க எல்லா பேரும் இந்த இறைவன் வள்ளலார் கோவை அமைச்சர் 30 தெய்வங்களும் சேர்த்து அவங்களெல்லாம் வழி நடத்தி சென்று அவங்களுக்கு எல்லாரும் நல்ல வழிபட்டு வல்லார வேண்டிக்கிறேன். நல்லது நல்லதுயா. நடைபாதைக்குள்ள வழி அனுப்புறதுக்காக ஐயாக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. ஐயா ஐயா சோழம் வந்தேன் ஐயா. இங்கே வாங்க. ஐயா வாங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இடம் விடுங்க அவருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சோழம் வந்தாலேருந்து வந்துருக்கிறீங்க. ஐயா சோழம் வந்தாலேருந்து வந்துருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. இன்று கம்பம் பகுதியிலிருந்து பாத யாத்திரையாக வந்திருக்கிறாங்க. கம்பம் பகுதியிலிருந்து உள்ள மக்கள், மதுரையிலிருந்து உள்ள சன்மார்க்கர்கள் எல்லாருமா கூடி பாத யாத்திரையாக வடலூர் செல்வதாக இது பண்ணி இன்றைக்கு பயணம் துவங்குது. அவங்க திருப்பத்தூர், தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக வடலூர் போய் 7ஆம் தேதி செல்வாங்க. அங்கே தைப்பூச விழா முடித்து திருவரை தரிசனம் முடிந்த பின்பு அங்கேருந்து திரும்பி வருவாங்க. அவர்களை வழி அனுப்புவதற்காக நாங்கள் சோழவந்தான் சன்மார்க்க சங்கத்திலிருந்து நடைபாதையாக போகிறாங்க. அவங்க எல்லாம் நடைபாதை பயணமாக வடலூர் வரைக்கும் போகிறாங்க. எத்தனை நாட்கள் அவங்க பயணத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க சுமாரா? இன்னைக்கு தேதி 25. சரி ஐயா. 7ஆம் தேதி அங்கே போவாங்க. 13 நாட்கள் 15 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து நடைப்பயணத்திலே போயிடுறாங்க. ஆமாம். ஏற்கனவே அவங்க அங்கே 2 நாள் முன்னாடியே துவங்கிட்டாங்க. அதை சரி ஐயா. இந்த கம்பம் வந்து இதற்கு வந்து யார் தலைமையேற்று முதல்ல இந்த பாத யாத்திரை குழுவை ஆரம்பிச்சதுயா? ஐயாவுக்கு விவரம் தெரியும்னு சொல்லுங்க. முத்துசாமி ஐயா தலைவராக இருந்தாங்க. பூதிப்புறம் சொல்கிறாங்களே பூதிப்புறம் முத்துசாமி ஐயா. சரி. தற்போது அவர் ஜோதியானதுனால அவர் பின்பு அவருடைய மகன் நடத்திட்டு வர்றாரு. ஓ சரி சரி. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நடைப்பயணம் சன்மார்க்க நடைப்பயணம். நல்லது நல்லது. இதில் அந்த பகுதி மக்கள் தான், பூதிப்புறம் பகுதி மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க. இப்போ காலப்போக்கில் இங்கிருந்து உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அப்போ போகிற வழியில் எல்லாம் மேலும் மேலும் உள்ள ஊர்கள்லேயே அன்பர்கள் சேருவாங்களா ஐயா? சேர்ந்து அங்கே இது போகும்போது நிறைய பெருந்திரளாக போய் சேர்வாங்க. வடலூர் போகிறது பெருந்திரளாக சேர்ந்துருவாங்க. ரொம்ப நல்லது. அவங்களெல்லாம் வழி அனுப்புறதுக்காக வந்துருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லது. நன்றி நன்றி ஐயா.